நின்று திறந்து கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம் வசனம் 6. ஏசாயா 27வது அதிகாரம் வசனம் 6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கட்டும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு தெரிந்து கொண்ட வார்த்தை தற்சமயமும் சத்தியமும். சொல்லுங்க, தற்சமயமும் சத்தியமும். இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ரியாலிட்டி வர்சஸ் ட்ரூத். தற்சமயம் அப்படின்னா நிகழ்காலம், சத்தியம் அப்படின்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், தேவன் நமக்காய் வைத்திருக்கிற எதிர்காலம், தேவனுடைய சித்தம், அவர் நமக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தற்சமயம் என்கிற நிகழ்காலம் இருக்கிறது? எல்லாருக்குமே நிகழ்காலம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு சத்தியம் என்கிற தேவனுடைய திட்டமும் தரிசனமும் ஒரு எதிர்காலமும் இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. தற்சமயம் என்று சொல்லும்போது இந்த நிகழ்காலத்தில் எத்தனை பேர் நீங்க ரொம்ப பூரிப்பாகவும் களிப்பாகவும் ஆனந்த களிப்புடனும் சந்தோஷமாகவும் இந்த காலத்தை கடந்து கொண்டிருக்கிறீர்கள்? இதைதான் எதிர்பார்த்தேன். ஆமென். தற்சமயம் ஒரு கசப்பான ஒரு காலம், சரியா? தற்சமயம் ஒரு வேதனைக்குரிய ஒரு நாட்கள். நிகழ்காலம் என்று யோசித்தால் நாளைக்கு ஒரு நாள் பிறக்குமா என்று நாம் யோசிக்க நம்மை வைக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தற்சமயம் என்கிற ஒரு நிகழ்காலம் மிகவும் கடினமான பாதைகளாக இருந்தாலும், மிகவும் வேதனைக்குரிய நாட்களாக இருந்தாலும், இந்த நாள் முடியுமா, அடுத்த மாதம் வருமா, அடுத்த வருடம் வருமா என்று யோசிக்கிறவர்களாக நாம் காணப்பட்டாலும், நாம் யாவருக்கும் தனித்தனியாகவே சத்தியம் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. ஆமென். நாம் ஒவ்வொருவருக்காகவே தேவன் வேறு பிரித்தவராக ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனி திட்டங்களையும் தனித்தனி எதிர்காலத்தையும் தனித்தனி தேவ சித்தத்தையும் தேவ தரிசனத்தையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நிகழ்காலமானது என்னுடைய தேவ தரிசனத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்க்குமா என்று நீங்கள் கேட்டார், நீங்கள் ஒத்துக்கொண்டால் கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களிடத்துல 4 நபர்களை காண்பிக்க போகிறேன். நிகழ்காலத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய தேவ தரிசனம் எப்படி நிறைவேறினது, அவர்கள் வாழ்க்கையில சத்தியம் எப்படி நிறைவேறினது என்பதை குறித்து நான் 4 நபர்களை காட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு கூட்டத்தாரை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த கூட்டத்தார் தேவன் மிகவும் நேசித்த ஒரு கூட்டத்தார். இந்த கூட்டத்தார் சோதனைகளை ஜெயித்து மீண்டவர்களாய் காணப்பட்ட கூட்டத்தார். அவர்கள் வேறு யாரும் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் அவர்களை எப்படி பார்த்தார் தெரியுமா? அவர்கள் எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுத்து அவர்களை மோசே வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது கர்த்தர் அவர்களை பார்த்த விதம் வேறு விதமானது. அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஜனங்கள் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை உடையவர்கள். இந்த ஜனங்கள் மற்ற ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனங்கள். இந்த ஜனங்கள் 31 ராஜாக்களையும் 7 பெரிய ஜாதிகளையும் வென்று கானானை போய் சேரக்கூடிய ஜனங்கள். இந்த ஜனங்கள் துஷ்ட சிங்கத்தை போல எழும்புகிறவர்கள். அவர்கள் தங்களுடைய எதிராளிகளை, அவர்களுடைய இரையை பிடித்து தீரு மட்டும் படுத்து கொள்ளாத பால சிங்கத்தை போல இருக்கிற ஜனங்களாக தேவன் அவர்களை பார்த்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது இது அவர்களுடைய எதிர்காலம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் வைத்திருந்த தரிசனம் இது. ஆனா அவர்கள் தங்களை தாங்களே எப்படி பார்த்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய தற்சமய காரியத்துல, இன்றைக்கு நடக்கிற அவர்களுடைய வாழ்க்கை காரியத்துல
அவர்கள் தங்களை எப்படி பார்த்தார்கள் தெரியுமா? நான் ஒரு வெட்டுக்கிளி, என்னை பார்க்கிற எதிராளியுடைய கண்களிலே நான் வெட்டுக்கிளியாய் காணப்படுகிறேன், எங்களை எளிதாய் வென்று விடலாம், நாங்கள் அவ்வளவு பலவீனமானவர்கள் என்று தங்களை தாங்களே சிறிதாய் பார்த்தார்கள். போகிற வழிகளில் எல்லாம், கடந்து போகிற பட்டணங்களில் எல்லாம் சந்திக்கிற ஜனங்களோடு உறவாடினார்கள், கலந்துரையாடினார்கள், அவர்களோடு தங்கினார்கள், புறஜாதி ஸ்திரீகளோடு வேசித்தனம் செய்தார்கள், அவர்களுடைய தேவனை சேவித்தார்கள். இஸ்ரவேலர்கள் தங்களை எப்படி பார்த்தார்கள்? இதற்காக தான் தேவன் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாரா? இல்லை, அவர்களுடைய தற்சமய காரியத்தின் பலவீனத்தினாலே தங்கள் தரிசனங்களை இழந்து போனார்கள். எத்தனை பேர் கானானுக்குள் நுழைந்தார்கள்? இந்த வனாந்தரத்துல இந்த தவறுகளை எல்லாம் செய்யாத பிற்பாடு பிறந்த குழந்தைகளும் அவர்களுடைய பெற்றோரும் இந்த அந்த சம்பவங்கள் மத்தியிலையும் கர்த்தருக்கென்று நின்ற 2 புருஷர்களும் அந்த கானானுக்குள்ள நுழைந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ தெரியுதா நாம நம்மளை எப்படி பார்க்கணும் என்று? நம்மளே நம்ம பெருமையா பார்க்கணும் என்று நான் சொல்லல. ஆனா கர்த்தர் நம்மளை பார்க்கிற விதத்துல ஒரு 10% நாம் நம்மை பார்க்க வேண்டும். நமக்கு வருகிற தரிசனங்கள் மிகவும் பெரிதா இருக்கிறது. தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள் உயர்வானதாய் காணப்படுது. ஆனா தற்சமயத்துல நடக்கிற ஒரு நிகழ்வு கூட தேவன் எனக்கு வைத்திருக்கிற தரிசனத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கிறதே என்று நாம் நினைக்க கூடும். எத்தனையோ பேர் இதுல பின்வாங்கி இருக்கிறார்கள். ஜனங்கள் சபையில் இருந்து பின்வாங்கி இருக்கிறார்கள். எதனால் என்றால் தேவன் தனக்கென்று வைத்திருக்கிற சித்தத்தை அறியாததினாலே. முதலாவது நான் ஒரு மனுஷனை காட்ட விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களோடும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு மேலுள்ள வசனத்தை வாசியுங்கள். 8வது வசனத்தை. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருமே வேதத்துல அறிந்த ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு சம்பவம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை கேட்டா கூட சொல்லுவாங்க, நம்ம சபையிலே சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம், இனி வரும் நாட்களில் நம்முடைய குழந்தைகளும் இந்த சம்பவத்தை நமக்கு தெளிவா சொல்லுவாங்க. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இவர்களை தேடி தோட்டத்துக்குள் வருகிறார். 2 பேரும் எங்க போயிட்டாங்க? ஒளிஞ்சிட்டாங்க. எதனால ஒளிந்து கொண்டார்கள்? கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததனாலே தங்களை தாங்களே ஒளிந்து கொண்டார்கள். நீங்க இதை நல்லா வாசித்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் தோட்டத்துக்கு வரும்போதுதான் அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். கர்த்தர் வருகிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த இடத்துல தோட்டத்துல உலாவிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவர் சத்தத்தை கேட்டவுடன் உடனே ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல நாமும் ஆதாமும் ஏவாளை போல பாவம் செய்து தவறுகிறவர்களாக இருக்கிறோம். பாவம் செய்தவர்களாய் இருக்கிறோம். தெரிந்தும் தெரியாமலும் கூட செய்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஒரு சுபாவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் செய்த பாவத்திலே, நாம் இருக்கிற சூழ்நிலையிலே நம்மை விட்டு அவர் போகக்கூடியவர் அல்ல. நாம எந்த பாவம் செய்திருந்தாலும் நம்மை தேடி வருகிறவர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய தற்சமயத்திலே நம்முடைய சுபாவத்தின் நிமித்தமாக நமக்கு எந்த பலவீனங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதை அப்படியே விட்டு நம்மை கைவிட்டு போகிறவர் நம்முடைய கர்த்தர் அல்ல. அதனால தான் ஆதாமை தேடி வருகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆதாம் பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பதாக அவன் பழத்தை சாப்பிடுவான் என்று தேவனுக்கு தெரிந்திருக்குமா தெரியாதா? அந்த பழத்தை தொடுவார்கள் என்பது தெரிந்திருக்குமா தெரியாதா? அவர் சகலத்தையும் அறிந்தவர். அவருக்கு நன்றாய் தெரியும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போவார்கள் என்று. ஆனாலும் அந்த இடத்திற்கு எப்பொழுதும் போல அவனோடு கூட உறவாட வருகிறார். இப்பொழுது ஆதாம் ஓடி ஒளிந்து கொண்டான்.
தேவனுக்கு தன்னுடைய நிர்வாணம் தெரியப்படாதபடிக்கு ஒளிந்து கொண்டான். பிரியமானவர்களே, ஏன் கர்த்தர் ஆதாமை தேடி வந்தார்? அவன் அந்த பாவத்துக்குள்ளாகவே இருந்து விடக்கூடாது என்று, அவன் அந்த பாவத்துக்குள்ளாகவே மடிந்து போகக்கூடாது என்று. ஏனென்றால் தற்சமயத்திலே, இந்த காலத்திலே அவன் பாவம் செய்திருந்தாலும் அவனுக்கென்று தேவன் ஒரு சத்தியத்தை வைத்திருந்தார், அவனுக்கென்று தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். ஆதாமுக்கென்று தேவன் வைத்த சித்தம் என்ன? யாருக்காவது தெரியுமா? தெரிந்த கண்டிப்பா 2 வாரத்துல சொல்லிட்டு கரெக்டா சொல்லணும் பதில். ஆதாமுக்கென்று தேவன் வைத்த சித்தம் என்ன? அல்லேலூயா. அண்டி கை தட்டுங்க எல்லாரும். பரிசுத்த ஜாதியை பூமியில உருவாக்க வேண்டும் என்பது ஆதாமுக்கென்று தேவன் வைத்த தேவ சித்தம். இப்பொழுது ஆதாம் பாவம் செய்த தற்போதைய சூழ்நிலையிலே தன்னை தானே ஒழித்துக் கொண்டான். பல நேரங்களில் நாமும் அப்படிதான் தேவ சித்தத்துல நடக்காமல் சில தவறுகள் நடக்கும்போது நம்மை நாமவே மறைத்துக் கொள்வோம், ஒழித்துக் கொள்வோம், மற்றவர்களோடு பேச மாட்டோம், அரை கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே இருப்போம், யாரும் நம்மை பார்க்க வேண்டாம் என்று நினைப்போம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அரை கதவையும் தாண்டி ஒருவர் உள்ளே உங்களை தேடி வருகிறார். உள்ளே உங்களை வந்து சந்திக்க ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களை தட்டி எழுப்பும்படி வருகிறார். ஏனென்றால் மகனே மகளே, உனக்கென்று நான் வைத்திருக்கிற தரிசனம் வேறு, உனக்கென்று நான் வைத்திருக்கிற சித்தம் வேறு. இன்றைக்கு நீ பார்க்கிற சூழ்நிலையிலே நீ மூழ்கி போனால் தரிசனத்தை யார் நிறைவேற்ற கூடும்? உன் திட்டத்தை யார் செய்து முடிக்க முடியும்? நீங்க சொல்லலாம், என்னை விட்டுருங்க ஆண்டவரே, வேற ஒரு ஆளை பார்த்து கொள்ளுங்க. முடியாது. அப்படியாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுக்கவில்லை. உங்களால் தான் இதை செய்ய முடியும் என்றால் உங்களால் தான் அவர் செய்து முடிப்பார். இப்பொழுது ஆதாமுக்குரிய சித்தத்தை பார்ப்போம். மல்கியா 2வது அதிகாரம் வசனம் 15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னே ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆதாமுக்கு கர்த்தர் வைத்த சித்தம் என்ன? ஆதாமுக்கு கர்த்தர் வைத்த சித்தம் என்ன? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. இதனால் தானே கர்த்தர் அவனுடைய பாவ சூழ்நிலையிலும் கூட அவனை தேடி வந்தார். இந்த சித்தம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, உங்களிடத்தில் இன்னொரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். தேவன் ஆதாமுக்கு வைத்த சித்தம் நிறைவேறினதா? அப்படிலாம் கேட்காதீங்கன்றீங்களா? வாசியுங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம் வசனம் 26. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஹalleluya. சேத் என்கிறவன் யார்? ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த 2 குமாரர்கள் யார்? காயின், ஆபேல். காயின் ஆபேலை கொன்று விட்டான். காயினுடைய கதையை விட்டுருவோம். இந்த ஆபேலுக்கு அடுத்ததாக ஆபேலுக்கு என்ன சொல்லுவாங்க, ரிப்ளேஸ்மென்டாக தேவன் சேத் என்கிற ஒரு மகனை ஆதாமுக்கு கொடுத்தார். அப்பொழுது சேத் ஒரு மகனை பெற்றெடுக்கிறான், ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்படின்னா ஏனோஸ் ஆதாமுக்கு யார்? பேரன். இப்பொழுது ஆதாமுடைய சித்தம் இங்கே நிறைவேறி இருக்கிறதா? ஏனோஸ் என்கிறவன் பிறந்த போது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமம் என்று நீங்கள் வேதத்தில் ஆங்கிலத்தில் படிக்கும் போது the Lord என்று எழுதியிருக்கிறது. இதை எபிரேய பாஷையில நீங்கள் மொழிபெயர்த்தால் யாஹ்வே. மோசேயின் இடத்துல சொன்னார்ல, ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். யாஹ்வே, அந்த நாமத்தை பூமியிலே யாவரும் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஹalleluya. பார்க்கிற இடங்களில் எல்லாம் தேவனை தொழுது கொள்ளுகிற ஆராதனையும், தேவனை குறித்து பாடுகிற பாடல்களும், தேவனுடைய நாமத்தை கூப்பிடுகிற குரல்கள் மாத்திரம் கேட்டுக்கொண்டிருந்தது. பார்க்கிற இடங்களில் எல்லாம் பரிசுத்த ஜாதி உடையவர்களாய்,
பரிசுத்த சந்ததியை உடையவர்களாய் இதோ ஜனங்கள் யாவரும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று வாசிக்கிறோம். எங்கேயுமே புறஜாதியார் காணப்படல. அந்த பரிசுத்த சந்ததியின் சித்தமானது, ஆதாமுக்கு கர்த்தர் வைத்த சித்தமானது இங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆதாம் பாவத்திலே இருந்திருப்பானால், தேவன் அவனை விட்டிருப்பாரானால் இந்த சந்ததி உருவாகி இருக்குமா? இந்த திட்டம் நிறைவேறி இருக்குமா? கட்டாயம் நிறைவேறாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இந்த நாள் சூழ்நிலையில நீங்க உங்களை மூழ்கி கொள்ள விட கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு என்று ஒரு சித்தம் உண்டு. தேவன் வைத்திருக்கிற திட்டம் ஒன்று உண்டு. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனம் ஒன்று உண்டு. உங்களை கொண்டுதான் சில காரியங்களை செய்ய முடியும் என்றால் அதை உங்களை கொண்டுதான் செய்ய முடியும். அதனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு நடக்கிற காரியங்களிலே உங்களுடைய மனதை நீங்கள் திணிக்காதிருங்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய மனமானது, உங்களுக்கு நேரம் கிடைச்சா நீங்க போய் சைக்காலஜி கற்றுக்கொள்ளுங்கள். மனுஷனுடைய மனமானது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதாவது மாம்சம், சரீரம், ஆவியானவர். இப்படிலாம் சொல்றோம்ல, மாம்சமும் சரீரமும் பூமிக்குரியது, பிசாசானவன் பூமிக்குரியவன், இந்த ஆவியும் ஆத்துமாவும் பரலோகத்துக்குரியது, விண்ணுக்குரியது என்று சொல்லுகிறோம் அல்லவா? இந்த மனமானது எங்கே அமர்ந்திருக்கிறது? ஓகே, இருதயம். பைபிள்ல பார்த்தீங்கன்னா இருதயம் என்கிறது மனதை குறிக்கிறது. இங்க இருக்கிற அது இல்லை. ஓகே, இதுக்கு ஒரு நாள் நான் கற்றுக் கொடுக்கிறேன். சரி, மனம் என்கிறது ஆத்மாவில அமர்ந்திருக்கிறது. உங்கள் ஆத்மா எங்க செல்லுதோ அங்கதான் நீங்க செல்வீங்க. அப்போ உங்க மனதை ஒருவனாலும் கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுக்கிறவர் தேவ ஆவியானவர். நீங்கள் எதினால் உங்கள் மனதை நிரப்புகிறீர்களோ அதனால் தான் உங்கள் பாதை நடக்கும். உங்களுடைய பாதை, உங்களுடைய வழி நடக்கும். அப்ப நீங்க உங்களுடைய மனதில் எதை கொண்டு போகிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செய்திருந்தார்கள். என்ன செய்திருந்தார்கள் என்றால், அந்த எக்ஸ்பெரிமெண்டோட பேர் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல, ஆனா அதில் உள்ள விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 3 எலி வீட்டில் ஓடுமே. அந்த எலியை எடுத்து தண்ணீருக்குள்ள போட்டாங்க. போட்டுட்டு அந்த எலி எவ்வளவு நேரம் நீந்தது, ஆக்சிஜன் இல்லாம எவ்வளவு நேரம் நீந்தது என்று டெஸ்ட் பண்ணுவதற்காக அந்த எலியை போட்டாங்க. முத போடும்போது குறைஞ்சு 15 நிமிஷத்துக்கு அந்த எலி நீந்த ஆரம்பிச்சிச்சு. 15 நிமிடம். அதுக்கு பிற்பாடு திணற ஆரம்பிச்சிச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த 3 எலியை எடுத்து வெளியே விட்டுட்டாங்க. நல்லா பிரீத் பண்ணி சுவாசம் உண்டாயிட்டோம், ஆக்சிஜன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திரும்ப அதே 3 எலியை எடுத்து திரும்ப தண்ணீர்ல போட்டாங்க. இப்போ எவ்வளவு நேரம் நீந்ததுன்னு பார்ப்போமே அப்படி சொல்லி, இந்த நேரத்துல எவ்வளவு நேரம் நீந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சிஜனே இல்லாம எவ்வளவு நேரம் நீந்திருக்குன்னு பார்த்தா 12 மணி நேரம் நீந்தி இருக்கிறது. என்ன காரணத்தினால் தெரியுமா? எப்படி என்ன வெளியில தூக்கிடுவாங்க, எனக்கு காத்து எப்படியும் கிடைச்சிடும், என்னால ஆக்சிஜனை எப்படி நான் சுவாசிக்க முடியும் என்று சொல்லி அதனுடைய மனதில் அது செய்த அந்த செட்டிங்னால 12 மணி நேரம் நீந்திருக்கிறது. ஒரு எலிக்கு இவ்வளவு ஒரு மனதின் அளவில் வைராக்கியமும் வலிமையும் இருக்கும் என்றால், கர்த்தருடைய சாயல படைக்கப்பட்ட நமக்கு, தேவனுடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட நமக்கு எவ்வளவு வலிமை இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை சொல்லுங்கள். நாம அவருடைய சாயல படைக்கப்பட்டவர்கள். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நமக்கு இன்னும் எவ்வளவு மனதிலே வலிமை வேண்டும். இன்றைக்குள்ள காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். நமக்கு என்று ஒரு எதிர்காலம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இடையிலே ரீசன்ட்லி வெயிட் லிஃப்டர் ஒருத்தரை பேட்டி கண்டிருக்காங்க. என்னது, எடை தூக்குகிறவர்கள், மல்யுத்த வீரர் ஒருவரை பேட்டி காணும்போது அவர் உலக சாதனை படைத்திருக்கிறார். எப்படின்னா 500 கிலோகிராம் எடையை தூக்கி அவர் சாதனை படைத்திருக்கிறார். சாதாரணமான மனிதர்கள் 100 கிலோ, 120 கிலோ, 110 கிலோ அப்படிதான் தூக்க முடியும்.
150 கிலோவை தாண்டும் போது ஒரு மனுஷனுடைய முதுகெலும்பு எல்லாம் தூக்கி நிற்கும் போது ஸ்பைன் முதுகெலும்பு எல்லாம் தாறுமாறாய் உடைந்து போகும். அவனுடைய மற்ற உடம்பில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போகும். அவனால் அந்த வெயிட்டை தாங்க முடியாது. உடனே மரணம் சம்பவிக்கும். இப்படி இருக்கும்போது எப்படி நீங்க 500 கிலோவை தூக்குனீங்க ஐயா அப்படின்னு அவரை குறித்து பேட்டி கேட்டார்கள். அப்போ அவர் சொன்ன ஒரு பதில் மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு பதில். அவர் என்ன சொன்னார்னா, நான் அந்த எடையை தூக்கும் போது என் மனதில் ஒரு காரியத்தை யோசித்தேன். என்ன யோசித்தேன்னா, என்னுடைய பிள்ளைகள் கார்ல மாட்டிக்கொண்டு அந்த கார் தீப்பிடித்து எரிகிறதை போல நான் யோசித்தேன். அப்போ அந்த காடியை நான் தூக்கணும், என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தினாலே இந்த 500 கிலோகிராமை தூக்கினேன். ஆமென். இது மனிதனுடைய அந்த சாத்தியத்திற்கு அப்பாற்பட்டது. இந்த 500 கிலோவானது ஒரு மனுஷனால் தூக்க முடியாது. ஆனால் அவருடைய மனதினாலே அவர் அதை செய்து காண்பித்தார். இப்படி இருக்கும்போது நமக்கு கர்த்தர் கூடவே வருகிறார். நாம் இன்னும் எவ்வளவு வலிமையானவர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு நபரை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். எஸ்தர் 4வது அதிகாரம் வசனம் 4. அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மோர்தெகாய் உடுத்தியிருந்த இரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்திருக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினான். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். எஸ்தர் ராஜாத்தின் கதை உங்கள் யாவருக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். எஸ்தர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? அரண்மனையில் இருக்கிறாங்க. எந்த போஸ்ட்ல இருக்காங்க? ராஜாத்தி, அதாவது ராஜாவுக்கு மனைவியா இருக்கிறாங்க. ராஜாத்தி என்கிற போஸ்டில் இருக்கிறாங்க. சூசான் அரண்மனையில் இருக்கிறாங்க. அதிகாரங்களுக்கு மேற்பட்டவராய் இருக்கிறாங்க. பட்டத்து இஸ்திரியாக அவளை முடி சூட்டி இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த நாட்டிலே அந்த அரண்மனையிலிருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. என்ன கட்டளை என்றால், ஆமான் என்கிற ஒரு மனுஷன் இவன் அரண்மனைக்குள்ளாய் நுழையும் போது அவனை பார்த்து மொர்தெகாய் என்கிறவர் ஒரு யூதன், இவர் தலை வணங்காததும் நமஸ்கரிக்காததும் ஆமானுக்கு ஒரு பெரிய என்னவா இருந்தது? அவமானமாய் இருந்தது. ஆமானுக்கு ஒரு பெரிய எரிச்சலை உண்டாக்குகிற காரியமாய் இருந்தது. இந்த யூதனாகிய மொர்தெகாய் அவன் ஒரு யூதன் என்கிறதுனாலே மனுஷர்களை வணங்காதவனும் தன் தேவனை மாத்திரம் தொழுது கொள்ளுகிறவனுமாய் இருந்தான். இந்த காரியம் ஆமானுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கினது, எரிச்சலை உண்டாக்கினது. இந்த மொர்தெகாயை நான் என்ன செய்ய போறேன்ப்பா என்று சொல்லி அவன் யோசிக்கும் போது அவன் நினைத்தானா, மொர்தெகாயை மட்டும் போட்டு தள்ளினா அது ரொம்ப அற்பமான விஷயம். இப்போ இந்த மொர்தெகாய் எந்த சந்ததியாரை சேர்ந்தவன்? யூத சந்ததியாரை சேர்ந்தவன். இவனை சேர்ந்த அத்தனை பேரையும் போட்டு தள்ளணும்னா நலமாயிருக்கும் என்று ஒரு எண்ணம் அவனுக்கு வருகிறது. இந்த எண்ணத்தை கொண்டு போய் ராஜாவின் இடத்துல சொல்லுகிறான். ராஜாவே, இதோ 127 நாடுகளை நீங்க ஆளுகிறீங்க. இந்த நாட்டிலே ஒரு சந்ததியார் இருக்கிறார்கள். ஒரு ஜனக்கூட்டம் பரவி இருக்கிறது. இந்த ஜனக்கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தந்திரமாய் பேசி ராஜாவின் இடத்துல இருந்து அனுமதியை வாங்கி கொண்டான். ராஜாவும் சொல்றாரு, உன் இஷ்டப்படி இந்த சந்ததியாருக்கு செய்து விடு என்று சொல்லுகிறார். அப்போ என்ன பண்றாங்க? ஒவ்வொரு நாட்டினுடைய சேனாதிபதிகள், சம்பிரதிகள், பிரபுக்கள், ராஜாக்கள் யாவரையும் அழைப்பித்து ஒவ்வொருவருடைய பாஷையிலும் எழுதுறாங்க. இந்த நாளில், இந்த தேதியில், இந்த வம்சத்தாராகிய யூதரை, புருஷர்களை, ஸ்திரீமார்களை, குழந்தைகளை என்று ஒருவரையும் மிச்சம் வைக்காமல் கொலை செய்ய வேண்டும். கொலை செய்வது மாத்திரமல்ல, அவர்களிடத்தில் இருக்கிற காரியங்களை கொள்ளையிட வேண்டும் என்று நகல்களை அச்சடித்து வெளியாக்கி விட்டார்கள். இந்த நகல்கள் என்றால் அந்த செய்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு அஞ்சல்காரர்கள் ஒவ்வொரு தேசமாக வேகமாக போகிறார்கள்.
இப்போ இங்க நடக்கிற ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த விஷயத்தை கேட்ட உடனே மொர்தெகாய் என்ன செய்கிறார்? தன் வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து கொண்டு ரட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்து வேகமாய் கத்தி அலறி அப்படியே வருகிறார். அரண்மனைக்கு உள்ளாக வராமல் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். இவ்வளவு சம்பவமும் நடந்த பிற்பாடும் எஸ்தர் ராஜாத்திக்கு இந்த விஷயம் தெரியல. எப்படி தெரியல? ஏன் தெரியல? எஸ்தர் ராஜாத்தி யார்? ராஜாத்தி ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட்ல இருக்கிறவங்க. ஆனா அவங்களுக்கு என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகிறது என்று தெரியல. பல நேரங்களில நாமும் அப்படிதான் இருக்கிறோம். நல்ல சபைக்குள்ளாய் இருக்கிறோம், நல்ல உபதேசத்துக்குள்ளாய் நாட்டப்பட்டு இருக்கிறோம். நமக்கான தேவனுடைய சித்தம் நமக்கு தெரியல. நாளைக்கு நீங்க கர்த்தருக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் தெரியல. அடுத்த வாரம் கர்த்தருக்கென்று நீங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டால் தெரியல. அடுத்த மாசம் தெரியல, அடுத்த வருஷம் தெரியல, இன்னும் 10 வருஷத்துல நீங்க எங்க இருப்பீங்க தெரியல, இன்னும் 5 வருஷத்துல யாரோடு கூட இருப்பீங்க தெரியல. ஏன் என்றால் தெரிந்து கொள்ளவில்லை. ராஜாத்தி ராஜாவுக்கு அடுத்த போஸ்டில் இருக்கிறவ, அவளுக்கு தான் அந்த விஷயம் இரண்டாவதாய் தெரிந்திருக்க வேண்டும். தேசங்கள் எங்கும் விஷயம் பரவி இருக்கிறது. மொர்தெகாய் அழுகிறான், அவன் சாம்பல் அமர்ந்திருக்கிறான், ரட்டு உடுத்திருக்கிறான் என்று வேலையாட்கள் வந்து சொல்லும் போது அப்பவும் கூட விஷயத்தை அறியாத இந்த ராஜாத்தியான எஸ்தர் புது உடுப்பு கொடுத்து அனுப்புறா. போட்டுக்க சொல்லுங்க, மொர்தெகாயை போட்டுக்க சொல்லுங்க புது உடுப்புன்னு. ஆனா மொர்தெகாய் வேண்டாம் என்று விலக்கி விட்டார். இரண்டாவது சினிப்பை கேட்கிறார், என்ன காரியம் என்று விசாரித்து வாருங்கள் என்று கேட்கும் போதுதான் மொர்தெகாய் சொல்றார், இப்படி 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 நடந்திருக்கிறது என்று. எஸ்தர் ராஜாதிக்குள் இருந்தது என்ன? ஒரு அலட்சிய நிலை. தன்னுடைய ஜாதியாருக்கு, தன்னுடைய குடும்பத்தாருக்கு, தன்னுடைய யூத குலத்திற்கு என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் இருப்பது அவருடைய அறியாமை அல்ல, அது ஒரு அலட்சியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்க போகிறது என்பது நாம் அறியாதது நம்முடைய அறியாமை அல்ல, அது நம்முடைய அலட்சியம். ஏனென்றால் தேவனிடத்துல விசாரிக்கவில்லை. ஆண்டவரே, இன்னும் 2 வருஷத்துல நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிணை மாநிலத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம்மளுடைய தேசத்துல அரசாங்கத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது கேட்டால் தெரியல. இஸ்ரவேல் நாட்டுல என்ன நடந்து கொண்டிருக்கிறது கேட்டால் தெரியல. இப்போ உள்ள இஸ்ரவேலுடைய சம்பவமும் வேதத்துல எந்த இடத்துல எந்த சம்பவம் எந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கேட்டால் தெரியல. ஏனென்றால் தெரிந்து கொள்ளவில்லை. இப்படி இருந்தால் வஞ்சிக்கப்பட்டு போவோம். இப்படி இருந்தால் வஞ்சிக்கப்பட்டு போவோம். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது தங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள். சரியா? தவறா சொன்னா என்னை திருத்துங்க. இது நாள் வரை நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி? இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி வேணும்னு கேட்டாங்க என்ன, அப்படி எனக்கு போதிக்கப்பட்டது. ஆனால் நான் திறந்து பைபிளை வாசிக்கும் போது என் கண்களை ஆண்டவர் திறந்தார். பல புறஜாதியான ஜனங்கள் இச்சித்தார்கள். யாரு? பல புறஜாதியான ஜனங்கள் இச்சித்தார்கள். அப்படி என்றால் இந்த இச்சிப்பின் காரியம், இந்த இறைச்சி வேண்டும் என்கிற விஷயம் முதலாவது யாரிடத்திலிருந்து தோன்றினது? புறஜாதியிடத்திலிருந்து தோன்றினது. இதை உண்டாக்கினது இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல. ஆனால் 2 பேரும் ஒன்றாய் இருந்ததினாலே அதனுடைய வாதியை பிற்பாடு சந்தித்தது இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பதாகவே, அந்த இறைச்சி அவருடைய பல்லிலிருந்து வாய்க்குள்ள போகும் முன்பதாகவே தேவனுடைய வாதை பூமிக்கு இறங்கினது என்று வாசிக்கிறோம். இதை முதலாவது கிளப்பிவிட்டது எந்த ஜனங்கள்? புறஜாதியான ஜனங்கள். உங்களுடைய தரிசனங்களை நீங்கள் அறியாமல் போனால் இந்த மாதிரி புறஜாதி ஜனங்கள் நம்மை குழப்பி விடுவார்கள். குழப்பி விடுவது மாத்திரமல்ல, வஞ்சிக்கும்படி செய்வார்கள். நம்முடைய தரிசனத்தை நோக்கி ஓட விடாமல் பின்மாற்றத்திற்குள்ளாய் நம்மை நடத்தி விடுவார்கள். பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகிற ஒவ்வொரு நாட்டிலும் மோசே சொல்லி அனுப்புகிறார், நாங்கள் திராட்சை தோட்டங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம், வயல்வெளிகளை ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கள் நடந்து போற பாதையில எங்க இலக்கை மாத்திரம் நோக்கி
பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிற எந்த காரியமும் எங்களுடைய கவனத்தை திருப்பாது. இப்போ நீங்க நடந்து கொண்டிருக்கிற பாதை சரியான பாதை என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருந்தால், இரண்டாவதாய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தொடர்ந்து அதிலே நடந்து கொண்டு போகணும். ஹல்லேலூயா. மோசே சொல்றார், இந்த ராஜாட்ட போய் சொல்லு, நாங்கள் திராட்சை தோட்டத்தை ஒன்றும் செய்ய போவதில்லை, உங்கள் வயல்வெளிகளை நாங்கள் தொடக்கூட மாட்டோம், நாங்கள் 6 லட்சத்து புருஷர்களை கொண்டவர்கள், நாங்கள் நடந்து போய் எங்களுடைய இலக்கை அடையும் வரையிலும் பக்கத்தில் இருக்கிற காரியங்கள் ஒன்றும் எங்களை கவனத்தை திசை திருப்ப மாட்டாது. ஹல்லேலூயா. ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு இடத்துல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் சொன்னாராம், இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை வில் வீரர்களையும் என்னிடத்துல கொண்டு வாங்க. வில் வீரர்கள் தெரியுமா? அம்பெய்கிறவர்கள். பார்த்திருக்கீங்களா? பின்னாடி ஒரு பேக் மாதிரி மாட்டியிருப்பாங்க. அது பேர் என்ன தெரியுமா? 2வது பஸ் தரேன். எஸ், என்கிட்ட காப்பி அடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். சரி, பின்னாடி ஒரு பேக் மாதிரி மாட்டிருப்பாங்க. அது பேர் வந்து அம்பார தூணி. அதுக்குள்ள என்ன இருக்குன்னா நிறைய வில் இருக்கும். இதெல்லாம் ஷார்ப் பண்ணி வச்சிருக்காங்களோ, அந்த அம்பு இருக்குல்ல, கூர்மையாக்கப்பட்ட அம்புகளை உள்ள வைத்திருப்பாங்க. இப்ப இந்த ராஜா சொல்றாரு, தேசத்தில் இருக்கிற அத்தனை வில் வீரர்களை என்னிடத்துல கொண்டு வாங்கள். இதுல சிறந்த வில் வீரனை நான் கண்டுபிடித்து அவனுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டும் என்று ராஜா அழைப்பு விடுக்கிறார். சிறந்த வில் வீரர்கள், எத்தனையோ சிங்கம் புலிகளை வேட்டையாடினவர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். அப்போ ராஜா எல்லாரும் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறார். ஒரு இடமான, ஒரு வனாந்தரமான ஒரு இடம். அது ஒரு பெரிய மரம் இருக்கிறது. அதுல ஒரு பெரிய வாத்து அமர்ந்திருக்கிறது. அப்ப ராஜா சொல்றாரு, இந்த வாத்தை நீங்க எல்லாரும் வில் வீரர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருவராய் வந்து என்னிடத்துல சொல்லணும். நீங்க எப்படி அந்த வாத்தை வில்லினால அம்பெய்ய போகிறீர்கள் என்று ஒவ்வொருவராய் வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ராஜா சொல்றாரு. அதாவது நீங்க அம்பெய்ய கூடாது, நீங்க முதல்ல வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானை என்னிடத்துல சொல்லுங்க. அதுல வந்து நான் கண்டுபிடிப்பேன் யார் இதுல சிறந்த வில் வீரன் என்று. ஓகே, இப்போ ஒவ்வொருத்தரா வராங்க ராஜா கிட்ட. ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து வாத்துடைய கண்ணையே பார்த்துட்டு இருப்பேன் ராஜா. இன்னொருத்தர் சொல்றாரு, வாத்துடைய வாளியே பார்த்துக்கிட்டு இருப்பேன் ராஜா. இன்னொருத்தர் சொல்றாரு, அதனுடைய ரக்கையே பார்த்துட்டு இருப்பேன். இன்கேஸ் மிஸ்டேக் ஆனா அது பறக்க முடியாதபடிக்கு நான் ரக்கையில அதனுடைய வில்லை எய்து அதை எப்படி வீழ்த்திடுவேன் ராஜா அப்படின்னு சொல்லும் போது, அத்தனை பேர் மத்தியிலும் ஒரே ஒரு வில் வீரனை ராஜா சிறந்த வில் வீரனாய் எடுத்துக்கொள்கிறார், தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். அந்த வீரனுடைய பதில் என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிறான், ராஜா, நான் வாத்துடைய கண்ணை பார்க்கல, நான் வாத்துடைய வாழை பார்க்கல, அதனுடைய காலை பார்க்கல, அதனுடைய ரக்கையை பார்க்கல, அதனுடைய கழுத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய ஜீவன் அங்க இருக்கிறது என்று எனக்கு தெரியும். என் கண்களினாலே நான் அதை கழுத்தை மாத்திரம் என்னுடைய நோக்கமாக வைக்கிறதுனாலே நாம் அம்பெய்யும் போது அது தவறாமல் கிடைக்கும் என்று இந்த வில் வீரன் சொன்ன வார்த்தை ராஜாவை கவர்ந்தது. ஹல்லேலூயா. ஒரு வில் வீரனுக்கு எந்த இடத்தை நோக்கி தன்னுடைய இலக்கு இருக்க வேண்டும் என்று அறிந்திருக்குமானால், தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய தரிசனம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, திரும்ப எஸ்தர் கதைக்கு வருவோம். வாசியுங்கள் 4வது அதிகாரம் வசனம் 13. மோர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால். இப்போ விசாரணை செய்தாச்சு. இந்த மாதிரி யூத குலத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே கொன்று போடுவதற்கு நகல்கள் எல்லாம் வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்த பிற்பாடு இப்போ மொர்தெகாய் சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்தியே, நீ ராஜாவின் இடத்துல போய் தயவாக விண்ணப்பம் பண்ணு. யாருக்காக? நம்முடைய குலத்திற்காக அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த விஷயத்தை கேட்டிருந்த ராஜாத்தி கேட்ட மறுகணத்திலே என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக, நான் இப்பொழுதே ராஜாவை பார்க்கிறேன், அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய சொந்த புருஷன் தானே, நான் அவரை இப்பொழுதே போய் பார்க்கிறேன், என் சொந்த ஜனங்களுக்காக நான் பேசுகிறேன்,
அவர்களுக்காக நான் வழக்காட போகிறேன், அவர்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ண போகிறேன், ராஜாவின் இரக்கத்தை நான் எப்படியும் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லாமல் தேவன் அவளுக்கு நியமித்த சித்தம் இதுதான். இந்த ஜனங்களுக்காக வழக்காடணும், இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசணும் என்பதற்காக தான் தேவன் அவளை அரண்மனையில கொண்டு போய் வைத்தார். அவள் என்ன பதில் சொல்லுகிறாள்? ராஜா அழைக்கப்படாமல் ஒருவரும் அவரிடத்துல போக முடியாது. அப்படி போனாலும் போர் செங்கோலை ராஜா அவர்களுக்கு முன்பாக நீட்டினால் ஒழிய ஒருவரும் உயிரோட கூட வர முடியாது. இப்போ எஸ்தர் ராஜாவின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது தன்னுடைய சொந்த உயிரை யோசிக்கிறாள், தன்னுடைய தற்சமயத்தின் நிகழ்வை யோசிக்கிறாள். ராஜா கூப்பிடாம நான் போனா செத்து போவேன், செத்து மடிஞ்சிருவேன், செத்து போயிருவேன்னு மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறாள். அவளுக்கு தேவன் தனக்கு வைத்த சத்தியம் என்னவென்று புரியவில்லை. அவள் தன்னுடைய தற்சமயத்தின் காரியத்துக்குள்ளாய் மிகவும் மூழ்கி இருக்கிறதுனாலே இதோ ராஜாவின் பிரமாணங்களை நான் மீற மாட்டேன் என்று சொல்லி தனக்கு தானே தன் உயிரை பெரிதாக யோசிக்கிறாள். பிரியமானவர்களே, அப்போ மொர்தெகாய் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது நீ மௌனமாய் இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து தோன்றும். நான் இதற்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க விரும்புகிறேன். சாதாரணமாய் இந்த லில்லியை வைத்துக் கொள்வோமே. கர்த்தர் லில்லியை பார்த்து சொல்லுகிறார், லில்லி, நீ உன்னை நான் ஒரு கோரேஸ் ராஜாவாக அழைக்கிறேன். உன்னால் உன்னுடைய கைகளிலே என்னுடைய விசேஷித்த ஆவி இறங்குகிறதினாலே உன்னுடைய கைகளின் மூலமாய் நீ அநேக ஆலயங்களை கட்ட வேண்டும், கட்ட போகிறாய் என்று ஆண்டவர் சகோதரி லில்லியை பார்த்து சொல்லும்போது லில்லி சரி ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு பிற்பாடு இந்த காரியங்களும் தரிசனமும் நிறைவேறுகிற நேரத்துல இதை நான் செய்ய முடியுமா, உண்மையாகவே ஆண்டவர் தான் என்னிடத்துல பேசினாரா இல்ல வேறு யாராவது வந்து பேசினார்களா என்று லில்லி சந்தேகப்படும் போது கர்த்தர் இப்போ அந்த தரிசனத்தை எடுத்து ஜோயானா மேல போட்டுவிட்டார்னு வச்சுக்கோமே. இப்ப லில்லி என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, ஜோயானாவே சைட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் முன்னுக்கு. ஆனா ரூமுக்குள்ள போய் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆண்டவரே, ஏன் என்னை மறந்தீர், என்னை கைவிட்டு விட்டீர், என்னுடைய தரிசனத்தை எடுத்து என் வீட்டிலே இருக்கிற என்னுடைய சகோதரி சொல்லுமா சொல்ல மாட்டோமா, சொல்லுமா சொல்ல மாட்டோமா? இது சாதாரண ஒரு தரிசனம். கோரேஸ் ராஜாங்கிறது சாதாரண ஒரு தரிசனம். இப்பொழுது அரண்மனையில் இருக்கிற எஸ்தர் இந்த காரியத்தை செய்யாமல் போனால் வேறு இடத்திலிருந்து தோன்றும் என்று ஆண்டவர் மொர்தெகாய் மூலமாக எஸ்தரை மிரட்டுகிறார். எஸ்தருக்கு என்ன சொல்லுவாங்க? கம் இன்டு கான்ஷியஸ் சொல்லுவாங்க. அவளுக்கு தெளிவை உண்டாக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்படி அவளுக்கு அவளுடைய தரிசனத்தை கர்த்தர் காண்பித்ததினாலே இதோ அவள் போய் ராஜா முன்பாக தைரியமாய் நின்றாள். ஆமென். தன்னுடைய குலத்துக்காக பேசினாள், தன்னுடைய சந்ததியாரை காப்பாற்றும்படிக்கு பேசினாள். அவள் பேசினதின் நிமித்தமாக ராஜாவினிடத்திலிருந்து இரக்கம் கிடைத்தது. 127 தேசங்கள் முழுவதுமாக பரவி இருந்த யூதர்கள் யாவரும் காக்கப்பட்டார்கள். ஹalleluya, ஹalleluya. இதோ இந்த எஸ்தர் நான் செத்து போயிருவேன் என்று அமர்ந்திருந்தாள். கர்த்தர் அவளை மொர்தெகாய் மூலமாய் எழுப்பி விடாமல் இருந்திருந்தால் இந்த சித்தம் நிறைவேறி இருக்குமா? நிறைவேறி இருக்கவே இருக்காது. பிரியமானவர்களே, நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறது இப்படிதான். எப்படியாகிலும் தேவனுடைய சித்தம் என்ன, என் மீது கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற அழைப்பு என்ன, என் மீது தேவன் குறித்திருக்கிற ஈவுகள் என்ன, நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்குள்ளாய் போக முடியும். ஒரு காசு பெற்றவன் என்ன செய்தான்? 2 காசு பெற்றவன், 5 பணம் பெற்றவன், இதுல யார் மாட்டிக்கிட்டா? 1 காசு. நல்ல வேலை அறிந்திருக்கிறீர்கள். இந்த 1 காசு பிடிங்க யார்கிட்ட கொடுத்தார்? 5 பணம் உள்ளவன்கிட்ட கொடுத்தார். இந்த 5 பணம் உள்ளவனை பார்த்து என்ன சொன்னார்? உண்மையுள்ள ஊழியக்காரனே, என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசி. ஏனென்றால் தேவன் அவனுக்கு கொடுத்த சித்தங்களை அவன் செய்து முடித்தான். ஆமென், ஆமென்.
சபை முடிந்து இன்னும் ஒரு 2-3 மாதங்கள் கழித்து நான் யாராவது பார்த்து கேட்பேன், உங்க சித்தம் என்ன என்று. வாங்க அடுத்த சம்பவத்துக்கு போகலாம். வாசியுங்கள். 1 சாமுவேல் 27வது அதிகாரம் வசனம் 1. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போய் இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். தாவீது என்ன யோசிக்கிறான் என்று இங்கே சற்று கவனமாய் பார்க்கலாம். நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். தாவீதினுடைய யோசனை என்ன? சவுல் என்ன சாக அடிச்சிருவான், எப்படியாகிலும் சவுல் என்னை சாக அடிச்சிருவான். அதனால சவுல் என்னை தேடாதபடிக்கு, சவுல் என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு நான் ஒரு எதிராளியின் பட்டணத்துக்குள்ளாய் போய் அங்கே குடியிருக்க விரும்புகிறேன் என்று தாவீது முடிவு பண்ணி யோசித்திருக்கிறார். அப்படி செய்தும் விட்டார். என்ன செய்துட்டார்னா, இந்த எதிராளிகள் வேற யாருடைய எதிராளிகளும் அல்ல, இஸ்ரவேலருடைய எதிராளிகள், தாவீதினுடைய சொந்த கோத்திரத்தின் எதிராளிகள். இவர்களுடைய பட்டணத்துக்குள்ளாய் போய் ஒளிந்து கொண்டான் தாவீது. எதனால? சவுலுக்கு பயந்து. சவுலுக்கு பயந்து இந்த காரியத்தை தாவீது செய்கிறான். சரி, தாவீது இப்படி நினைத்தது சரியா தவறா? அவர் போய் ஒரு எதிராளியின் பட்டணத்திலே குடிபெயர்வது தேவனுடைய சித்தமா இல்லையா? இல்லை. பிரியமானவர்களே, தாவீது இந்த பட்டணத்துல போய் நான் குடிபெயர வேண்டுமா வேண்டாமா என்று தேவனிடத்துல விசாரிக்கவே இல்லை. தாவீது ஒரு நாளும் யுத்தத்திற்கு போகிறதற்கு முன்பாக கர்த்தரிடத்துல விசாரிக்காமல் போனதே இல்லை. அதனால் தான் தாவீது ஒரு இஸ்ரவேலிலே ஒரு பாடல் பாடுவார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இஸ்ரவேலிலே ஒரு பிரபலமான பாடல் உண்டு. எதென்றால், தாவீது ஒரு யுத்த புருஷன், தாவீது ஒரு பெரிய சிறந்த வீரன், தாவீது கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு போய் ஜெயித்து வந்த யுத்தங்கள் அநேகமாயிரம். இப்படிப்பட்ட ஒரு தாவீது கோலியாத்தை வென்றவர், கோலியாத்தை வீழ்த்தினவர், கோலியாத்தை அவனுடைய சொந்த பட்டயத்தினாலே கழுத்தை துண்டாய் வெட்டி போட்ட தாவீது. கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு கொடுத்தது, உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவேன் என்று. இப்படிப்பட்ட தரிசனங்களை கொண்ட தாவீது, இப்படிப்பட்ட ரெக்கார்ட்ஸை கொண்ட தாவீது இன்றைக்கு ஓடி எதிராளியின் பட்டணத்திலே ஒளிந்து கொண்டார். ஏன் அப்படி செய்தார்? கர்த்தர் தனக்கென்று வைத்த தரிசனத்தை அறியாததினாலே, சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்கிறதின் நிமித்தமாக, அவர் போராடினதின் நிமித்தமாக, சவுல் தன்னையே வெட்டும்படிக்கு தேடிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே தாவீது இப்படி ஒரு முடிவை எடுக்கும்படி, மாம்சத்தில் இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தினார். அவர் போய் தங்கி இருந்த பட்டணத்தின் பெயர் சிக்லாக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் வெறும் 600 பேரை வைத்துக் கொண்டு அங்கே குடி புகுந்து வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 1 வருடம் கழிகிறது, 4 மாதங்கள் கழிகிறது, மொத்தம் 16 மாதங்கள் நிம்மதியாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நிம்மதியா இருக்கிறார். சில நேரங்களில் நாம் அப்படி ஒரு முடிவை எடுப்போம், இந்த பிசாசானவன் எப்ப பார்த்தாலும் என்னை மிரட்டி கொண்டே இருக்கிறான், ஒருவேளை நான் இந்த உபதேசத்துல இருக்கிறதுனால தானோ, ஒருவேளை நான் இப்படிப்பட்ட சத்தியத்துக்குள் ஆழத்திற்குள் என்னை அமிழ்த்தி கொண்டதினால் தானோ, ஜெபிக்கும் போதெல்லாம் போராட்டம் வருகிறது, ஜெபிக்கும் போதெல்லாம் ஜனங்கள் என்னை சபிக்கிறார்கள் என்று சொல்லி சில நாட்களில் நாம் பின்மாறி இருக்கிறோம். இது சாதாரணமாய் யாவரும் செய்கிற காரியம்தான். இப்படி தாவீதும் பின்மாற்றத்துக்குள்ளாய் போகவில்லை. அவருடைய சொந்த மாம்ச யோசனையினாலே சிக்லாக் என்ற பட்டணத்துக்குள்ளாய் குடிபெயர்ந்து போகிறார். ஒருவேளை அந்த பட்டணம் எதிராளிகளால் காக்கப்படாமல் இருந்திருந்தால் தாவீது இன்றைக்கும் கூட அங்கேதான்
இருந்திருப்பார். இப்போ என்ன நடக்குதுன்னா 16 மாதங்கள் கழித்து தாவீது வேறொரு ஒரு சம்பவத்தில போய் கடந்து திரும்பி சிக்லாக்கு வரும்போது சுற்றி பட்டணங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு இருக்கிறது. குழந்தைகள், ஸ்திரீகள், ஆடு மாடுகள் என்று எல்லாவற்றையும் களவு செய்துவிட்டு போய்விட்டார்கள் அமலேக்கியர்கள். இப்பொழுது தாவீதுக்கு என்ன செய்வது என்றே தெரியல. கூட இருந்த 600 பேர் என்ன தெரியுமா சொல்றா, ஒன்னாலதான் எங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை கொண்டு போய்விட்டார்கள், ஒன்னாலதான். தாவீதோட மட்டும் மிச்சம் வச்ச மாதிரி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தாவீதையும் திருப்பி கொண்டார்கள். என்ன செய்ய போறாங்க, கல்லெறிய கற்களை எடுத்துக் கொண்டார்கள். அப்பொழுதுதான் தாவீது தன்னுடைய பலத்தை கர்த்தரிடத்தில் அமர்ந்திருந்து தன்னுடைய பலத்தை மீண்டு கொண்டான். தாவீது என்ன செய்கிறான், தன் பலத்தை கர்த்தரிடத்தில் மீண்டு தன்னுடைய சத்துவத்தை கர்த்தரிடத்தில் மீண்டு கொண்டதினாலே நீங்கள் 2 சாமுவேல்ல வாசிக்கும் போது அவன் அடுத்து நான் எங்க போக வேண்டும் என்று கர்த்தரிடத்துல விசாரணை செய்கிறான். ஆண்டவரே, நான் யூதாவின் பட்டணத்துக்குள் போக வேண்டுமா வேண்டாமா? அப்படி நான் போக வேண்டும் என்றால் எந்த பட்டணத்திற்காய் நான் போக வேண்டும்? ஆண்டவர் பதில் சொல்றார், எப்ரோன் என்கிற பட்டணத்துக்கு போ தாவீது, அங்க உன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவார்கள். நீ 600 பேருக்கு தலைவனாய் அழைக்கப்படவில்லை தாவீது, 12 கோத்திரங்களை ஆளும்படிக்கு உன்னை ராஜாவாக அழைத்திருக்கிறவர் நான் என்று ஆண்டவர் தாவீதை அழைத்து விடுகிறார். பிரியமானவர்களே, சில நேரங்களில் சூழ்நிலை நல்லா இருக்கு என்று சொல்லி நாம முன்னோக்கி பார்க்காமல் அப்படியே நின்று விடுகிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா வாசிச்சீங்கன்னா, கானானுக்கு போய் சேர வேண்டிய கோத்திரங்கள் மொத்தம் 12. ஆனால் எத்தனை போய் சேர்ந்தது? கோத்திரங்கள். கர்த்தர் வாக்கு கொடுத்து கானானுக்கு போக வேண்டும் என்று தேவன் சொல்லி வாக்கு கொடுத்த வாக்கை பெற்றுக்கொண்ட மொத்த கோத்திரங்கள் 12. ஆனால் எத்தனை போய் சேர்ந்தது? எத்தனை மீதம் தங்கி இருந்தது? 1.5 கோத்திரம் ஆற்றோரத்திலே தங்கி விட்டார்கள். எதனால? பார்க்க நல்ல அழகா இருக்கு, இந்த இடம் நல்ல சுமூகமாக இருக்கிறது, பசுமையாக இருக்கிறது, எப்பொழுதும் இந்த தண்ணீர் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி 1.5 கோத்திரம் அங்கே பின்தங்கி, எதனால தெரியுமா? அந்த தற்போதைய காரியத்தை குறித்து அவர்கள் திருப்தி அடைந்ததினாலே. பிரியமானவர்களே, அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. தாவீதை 600 பேருக்காக அவர் தெரிந்து கொள்ளவில்லை, 12 கோத்திரங்களை ஆளும்படிக்கு தெரிந்து கொண்டவர். இன்றைக்கு நம்மையும் கூட இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து மங்கி எரிகிற திரியை போல் இராதபடிக்கு உங்களுடைய பிரகாசம் ஜனங்களுக்குள்ளாய் போய் சேர வேண்டும். இதோ இஸ்ரவேல், எகிப்தியர் வீடு எல்லாம் இருளாய் இருக்கிற நேரத்திலே இஸ்ரவேலருடைய வாசலிலே வெளிச்சம் தங்கி இருந்தது வேதம் சொல்லுகிறது. வெளிச்சம் தேவனால் உண்டான வெளிச்சமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்குள் எரிகிற வெளிச்சமானது அநேகரை பிரகாசத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கும், அநேகரை பிரகாசத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். இதோ பரிசுத்த பர்வதமாகிய உங்களுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு எங்களை கொண்டு வாரும் என்று கோராகின் புத்திரர் 43ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய சத்தியமும் எங்களை பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வரும். பிரியமானவர்களே, அந்த நாளிலே சீனாய் மலை என்பது பரிசுத்த பர்வதமாக காணப்பட்டாலும் இன்றைய நாளிலே தேவனுடைய ஆலயம் பரிசுத்த பர்வதமாய் காணப்படுகிறது. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் பரிசுத்த பர்வதமாய் காணப்படுகிறது. நீங்கள் நாம் வெளியிலே போய் உலகத்தாரால் கூட இருந்தாலும், உலகத்தாரோடு கூட பழகி இருந்தாலும், தேவன் நடத்துகிற வெளிச்சமும் சத்தியமும் நம்மை பரிசுத்த பர்வதம் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசமாய் இருக்கும் போது இதோ புறஜாதியார் மத்தியிலும் தேவனுடைய நாமம் பிரகாசிக்கும்படிக்கு, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும்படிக்கு அந்த வெளிச்சமோடு கூட இருக்க கடவுது. ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாக ஒரு செய்தி வந்திருந்தது, மிகவும் ஒரு அதிர்ச்சியான செய்தி. அது மிகவும் ஒரு நல்ல செய்தி. ஒரு நாட்டின் இளவரசர், அந்த நாட்டின் தேசிய மதம் இஸ்லாமிய மதம், அந்த நாட்டின் இளவரசர் 10 வருடங்களுக்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கையில ரகசியமாய் கர்த்தரை தன்னுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு 10 வருடங்கள் பிற்பாடு அதை பப்ளிக்காய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறார். நான் மரித்தால் இன்றைக்கு என்னை கொள்வார்கள் என்றால் நான் கிறிஸ்துவோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை குறித்து ஒரு டாக்குமெண்ட்ரி
சீரியல் செய்திருக்கிறார்கள். அவர் என்ன செய்தாராம்? ஜனங்கள் எல்லாம் தூங்கும்போது, அரண்மனையில அவருடைய குடும்பத்தார் யாவரும் தூங்கும்போது ரகசியமாய் வேதத்தை வாசித்தாராம். ரகசியமாய் கர்த்தரோடு கூட உறவோடு இருந்த அந்த இளவரசர் இன்றைக்கு தன்னுடைய பட்டமே வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய நாட்டிலே அறிவிப்பு செய்து தேவனுக்கென்று நான் வாழப் போகிறேன் என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இது எத்தனையோ பேரை கர்த்தருடைய பக்கமாய் திருப்பி இருக்கிறது. ஆமென். இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். தேவன் அந்த இளவரசரை தொட்டிருப்பது மிகவும் ஆச்சரியமான காரியம். ஏனென்றால் அவர்கள் தேசங்களிலே மற்ற மதங்களை அறிவிக்க கூடாது, மற்ற மதங்களை பின்பற்றக்கூடாது. முக்கியமாக கிறிஸ்துவத்திற்கு தடை விதிக்கப்பட்ட தேசம். இந்த தேசத்துல அவர் பப்ளிக்கா இதை சொல்லியிருக்கிறார் என்றால் கர்த்தருடைய தூதனானவன் உருவின பட்டயத்தோடு அவரோடு கூட இருக்கிறார் என்று நிச்சயமாய் நமக்கு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை நான் காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். இதுவும் நாம் அறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். யோவான் 11ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள். கல்லறையை மூடி இருக்கிற கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் லாசரு வெளியே வர வேண்டும். மரித்து 4 நாட்கள் ஆகியிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த லாசரு வியாதிப்பட்டிருந்த நேரத்திலே இயேசுவுக்கு செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். லாசரு வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். ஆனாலும் 4 நாட்களுக்கு கர்த்தர் அதை தாமதம் செய்தார். அவர் வேண்டுமென்றே தான் அப்படி செய்தார். ஏனென்றால் மரித்த லாசருவுக்கு ஒரு தேவ திட்டம் இருந்தது, தேவ தரிசனம் இருந்தது. இதை அறியாத மரியாளும் மார்த்தாளும் தேவனிடத்தில் ஓடி வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நீங்க இங்க இருந்தீங்கன்னா இப்படி நடந்திருக்காரு. பிரியமானவர்களே, லாசரு வியாதிப்பட்டிருந்த போது கண்டிப்பா வீட்டுல வச்சிருந்திருப்பாங்க. அப்புறம் கர்த்தர் போய் சுகம் அளிச்சிட்டாருன்னா அது ஒரு சாதாரண அற்புத அடையாளங்கள். சரியா? உலகத்தை உழுக்க வேண்டும் என்றால் அது அசாத்தியமான காரியமாய் இருக்க வேண்டும். சம்திங் சூப்பர் நேச்சுரலாய் இருக்க வேண்டும். அதனாலதான் 4 நாட்கள் கர்த்தர் காத்திருந்தார். இப்பொழுது அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னவுடன் ஒரு வேத வல்லுநர் சொல்லியிருக்கிறார், லாசருடைய கல்லறை மேலே ஏறி கல்லறையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் படிகள் ஏறி வர வேண்டும். ஒரு ஸ்டேர்ஸ் மாதிரி இருக்குமா, பிணத்தை உள்ளே வைத்திருப்பார்கள். படியிலிருந்து உள்ளே இறங்கி வச்சுட்டு படி ஏறி மேலே போய் கல்லை மூடி விட்டார். சரி, நம்ம சர்ச் மாதிரியே வச்சுக்கோமே, உனக்கு கீழே ரோட்ல இருக்குன்னு வச்சுக்குவோம். படி ஏறி வந்ததோட இங்க வந்து கல்லை வச்சு மூடிட்டாங்க. இதுதான் நம் வாழுகிற நிலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கண்கள் மூடப்பட்ட லாசரு, உடல்கள் எல்லாம் கட்டப்பட்ட லாசரு எப்படி ஏறி வந்தான்? அசாத்தியமானது. ஆமென். அசாத்தியமான ஒரு காரியம். வெளியே வந்தோன்னு தான் ஆண்டவர் சொல்றார், கட்டவிழ்த்து விடுங்கள். அப்பதான் கண்ணையே திறக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் கண்டிப்பா கூட்டிட்டு வந்திருக்கணும். அது ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்கும்போது இந்த லாசரு வெளியே வந்து கட்டவிழ்த்தவுடன் அவனுக்கு உயிர் வந்தது என்று பார்த்தவர்கள், சுற்றி இருந்த யூதர்கள், இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னா மரியாளையும் மார்த்தாளையும் நலம் விசாரிக்க வந்தவர்கள். மரியாளே, மார்த்தாளே, பயப்படாதீங்க, அழுவாதீங்க, இது மாதிரி லாசரு மரித்து விட்டானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆறுதலாய் தேற்ற வந்த இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள். இவர்கள் மனதிலே இவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல, இவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர், இவருடைய போதனைகள் எதுவுமே தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல என்று நினைக்கின்ற யூதர்கள். இவர்கள் யாவரும் சுத்தி இருக்கும்போது லாசரு எழுந்து வந்ததை பார்த்து அநேக யூதர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக மாறினார்கள். ஹல்லேலூயா. இத 2 இடங்கள்ல நம்ம வாசிக்கலாம். அதே அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக
யூதர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனார்கள். யோவான் 12வது அதிகாரம் வசனம் 10 வாசியுங்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தபடியால். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் இடத்துல அநேக யூதர்கள் என்ன வைத்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். எதனால? உயிரோடு வந்த லாசருவை கண்டதினாலே. ஏனென்றால் 4 நாட்கள் அவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். லாசரு பிணமாய் கிடந்ததையும் பார்த்திருக்கிறார்கள். இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் என்று சொல்லலாம். 4 நாட்களுக்கு பிற்பாடு உயிரோடு எழுந்த லாசருவை கண்டவர்கள், இங்கே இருக்கிறவர் லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டவர் தேவகுமாரன். இவர் ஒருவரே மனுஷனை ரட்சிக்கும்படிக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட தேவகுமாரன். இவருடைய நாமத்தை சொல்லும் போதுதான் மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இவர் நாமத்தை தவிர்த்து வேறு ஒரு நாமம் நமக்கு வானத்திலும் சரி, பூமியிலும் சரி, பூமிக்கு அடியிலும் சரி வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று அறிந்து கொண்டார்கள். ஹalleluya. லாசரு மரித்து விட்டானே என்று அழுதவர்கள் ஒரு புறம் இருக்க, அநேகர் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை கண்டு விசுவாசம் வைத்தார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எண்ணம் இருக்கிறதோ இல்லையோ, தேவனுக்கு இருக்கிறது. உங்களுக்கு, எனக்கும், உங்களுக்கும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, நம்பிக்கையற்றவர்களாக நம்முடைய இன்றைய நிகழ்காலம் நமக்கு இருந்தாலும் நம்மளுடைய தரிசனத்தை குறித்து தேவனுக்கு வைராக்கியம் கட்டாயமாய் இருக்கிறது. ஹalleluya. அவர் நம் மீது கொண்டிருப்பது நேசம் அல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையா பொய்யா என்று? அவர் நம் மீது கொண்டிருப்பது நேசம் அல்ல, நேச வைராக்கியம். ஹalleluya. நேச வைராக்கியம். இந்த வைராக்கியம் என்ன தெரியுமா? என் பிள்ளை எவ்வளவுதான் தவறு செய்திருந்தாலும், என் பிள்ளை எவ்வளவுதான் பின்மாற்றத்துக்குள் போனாலும், என் பிள்ளை எவ்வளவுதான் சித்தத்திலிருந்து தவறி விழுந்தாலும், இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி பாதி வழியில நின்று இருந்தாலும், நான் அவர்களை மீண்டும் தேடி போவேன். நான் அவர்களை மீண்டும் தொட ஆரம்பிப்பேன். நான் அவர்களோடு மெல்லிய குரலில் பேசுவேன். நான் அவர்களை நடத்துவேன். அவர்கள் பாதங்கள் என்னுடைய சத்தியத்திலே நடத்தப்படும். அவர்கள் நடக்கும் போது வழி இதுவே என்று வலது புறமும் இடது புறமும் சாயாமல் வழி இதுவே என்று சொல்லுகிற ஓசையாக நான் அவர்களோடு இருப்பேன். என் பிள்ளைகள் பின்மாற்றத்துக்குள் இருந்தாலும், இதோ மங்கி எரிகிற திரியை அவர் அப்படியே விடுகிறவர் அல்ல. நெறிந்து போன நாணலை அவர் முறிக்காதவர். ஹalleluya. பிரியமானவர்களை, எழுந்து நின்று நம்முடைய தேவ தரிசனத்திற்காக நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தாவே, இன்றைய நாளில் சூழலுக்காக, இன்றைய நாளில் எங்களுக்கு நடந்திருக்கிற காரியங்களை மாத்திரம் நாங்கள் பார்த்து குறுகின பார்வை உடையவர்களாய் இராமல்